ஹாய்! இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக வீட்லேயே நிறைய காய்கறி எல்லாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாமா? அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை போட்டுக்கோங்க. எனக்கு 2 போதும். நான் வெஜிடபிள்ஸ் நிறையா போட போகிறேன். கொஞ்சமாக உப்பு, பெப்பர் போட்டுக்கோங்க. இது ரொம்ப கலரணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டால் போதும். இதோட நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வெங்காயம், பீன்ஸு, 2 முட்டை, கேரட்டு, கேப்சிகம், கொஞ்சமாக முட்டைக்கோஸ் இதெல்லாம் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எடுத்து வச்சுருக்க வெஜ்ஜிஸ்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். வதக்கும் போது ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிளறி விட்டுருங்க. இந்த காய் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வெந்தால் போதும். எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கும். இதில் நான் கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கொஞ்சமாக பெப்பர், சீரகத்தூள் இதுதான் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருந்த எக்கையும் சேர்த்துக்கலாம். இதை இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் வடித்து வச்சுருக்க சாதத்தை இதோட சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். தீயை குறைச்சிடக்கூடாது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு எதுவும் சாஸ்லாம் ஊற்றலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் வதக்கும் போது சாஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.